கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இரவு ஜெப வேளையிலே வருடத்தின் கடைசி பகுதியிலே வந்திருக்கிற இந்த இரவு ஜெப வேளையிலே வந்திருக்கிற நீங்கள் நிச்சயமாகவே பாக்கியவான்கள். கர்த்தர் நிச்சயமாகவே நீங்கள் விரும்பிய எல்லா காரியங்களிலும், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களிலும் நன்மையும் செம்மையும் அற்புதமும் அழகும் அதிசயமுமான காரியங்களை செய்து முடிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவரை நோக்கி பார்த்தவர்கள் எல்லோரும் பிரகாசம் அடைந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஐயா, தாவீதரசன் சொன்னது போலே, நான் கர்த்தருக்காய் பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என் பட்சமாய் திரும்பி என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் இந்த கர்த்தர் உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு இறங்கி அவர் உங்கள் காரியங்களை வாய்க்கச் செய்வார், உங்கள் விண்ணப்பங்களை நிறைவேற்றுவார், உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவர் கேளாது பாராதிருக்கிற பேசாதிருக்கிற ஒரு மண்ணோ கல்லோ அல்ல, இவர் ஜீவனுள்ள ஆண்டவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த அற்புதங்களின் ஆண்டவர் இஸ்ரவேலின் தேவன் மாத்திரமல்ல, சர்வ பூமியின் ஆண்டவர். அவர் சர்வ பூமியின் ஆண்டவர். சர்வ பூமியின் இராணுவங்களுக்கெல்லாம் இவரே ஆண்டவர். எல்லா சைனியங்களுக்கும் இவரே அதிபதி. அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லா படைகளுக்கும் அவரே அதிபதி. ராஜாக்களுடைய சுவாசங்களை கையிலே வைத்திருக்கிறவரும் இவரே. இந்த அற்புதமான ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, ஐயா, நிச்சயமாகவே அவரை நோக்கி பார்த்து அவருடைய நாமத்தின் மேல் அவர் உங்களுக்கு செய்ய போகிற செய்வேன் என்று சொன்ன நல்ல வார்த்தைகளின் மேல் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை தேடும் பொழுது நிச்சயமாய் கண்டடைவீர்கள். நிச்சயமாய் அவரே உங்களுக்கு நல்ல தகப்பனாய் இருப்பார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, உங்களை ஒரு பறந்து காக்கிற பட்சியை போல சுமந்து காக்கிற அருமையான ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். ஐயா, அவரே உங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமப்பார். அருமையான தேவ பிள்ளைகளை, மாத்திரமல்ல, ஒரு தகப்பன் தன் குமாரனை தோளிலே வைத்து சுமந்து கொண்டு போகிறது போல உங்களையும் எல்லா சிக்கல் சிரமங்களிலும் அவரே சுமந்து கொண்டு போகக்கூடிய அற்புதங்களின் ஆண்டவர். எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து உங்களை பாதுகாத்து, எல்லா நெருக்கடிகள் ஆபத்துகளிலும் இருந்து அவரே பாதுகாத்து, ஒரு தகப்பன் பிள்ளையை தன் புத்திரனை தோளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், ஐயா, இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனே உங்களை சுமந்து பாதுகாப்பார், சுமந்து கொண்டு போவார் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வருடத்தின் கடைசி நாட்களிலே வந்திருக்கிற நீங்கள் ஒரு காரியத்தை நன்றாக நினைவிலே கொள்ளுங்கள். பாருங்கள், நாம் தான் சில இடங்களிலே தவறி இருப்போம். கர்த்தர் ஒரு நாளும் தவறி இருக்க மாட்டார். நாம் சொல் தவறி இருக்கலாம், அவர் சொல் தவறுவதே இல்லை. நாம் ஒருவேளை உண்மை இல்லாதவர்களாய் சில இடங்களிலே இருக்கலாம், அவர் ஒரு நாளும் உண்மை இல்லாதவர்களாய் இருப்பதே இல்லை. ஐயா, நாம் சொன்ன சொல்லை காப்பாற்றாமல் எடுத்த முடிவுகளை, எடுத்த திடமான தீர்க்கமான முடிவுகளை, உடன்படிக்கைகளை, அல்லது என்ன செய்ய வேண்டும் இந்த 2024 ஆண்டின் ஆசீர்வாதத்திற்காக, தேவனோடு உள்ள நல்ல ஐக்கியத்திற்காக, நல்ல மனம் திரும்பிய ரட்சிப்பின் வாழ்க்கைக்காக நான் என்ன செய்வேன், என்ன செய்ய வேண்டும் என்று நாம் எடுத்த தீர்மானங்களிலே நாம் தோற்று போயிருக்கலாம். ஒருவேளை செய்ய வேண்டியவற்றை நாம் செய்யாமல் இருந்திருக்கலாம். நம்ப வேண்டியவற்றை, விசுவாசிக்க வேண்டியவற்றை விசுவாசிக்க வேண்டிய விதமாய் விசுவாசிக்காமல் நாம் தவற விட்டிருக்கலாம். எந்த சூழ்நிலையிலும் இந்த ராஜாதி ராஜா, அற்புதங்களின் தேவன், உங்கள் அன்பின் ஆண்டவர் எந்த விதத்திலும் நம்முடைய தோல்விகளுக்கும் கஷ்டங்களுக்கும் துயரங்களுக்கும் அவர் பொறுப்பே கிடையாது. அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் வார்த்தைகள் ஒரு நாளும் தோற்று போகாதவைகள். அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் தவறி போகாது. ஐயா, அவைகள் எல்லாம் 7 முறை
பொன்னை உருக்குகிறது போல குகையிலே போட்டு உருக்கி அடிக்கப்பட்ட சுத்தமும் பரிசுத்தமுமான அற்புதமான வார்த்தைகள். அவைகள் ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையிலே பொய் சொல்லாது, அது ஒரு நாளும் பொய்யாய் போகாது. நீங்கள் அவரை நம்பி இருக்கிறவர்கள் தைரியமாய் நம்பி இருங்கள். கர்த்தரை நம்பி கர்த்தருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உறுதியோடு காத்திருங்கள். ஐயா, இந்த ஆண்டில் ஒருவேளை என் காரியங்கள் எல்லாம் இப்படியாய் போய்கொண்டிருக்கிறது, ஆனால் வரும் நாட்களிலோ இந்த கடைசி நாட்களிலே நான் தியானிக்கிறேன் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பயபக்தியோடு அவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்கிற நான் ஒரு நாளும் தோற்று போக மாட்டேன் என்று உறுதியாய் நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் திட நம்பிக்கையோடு அவரை எதிர்கொள்ளுங்கள். அவருக்காக காத்திருங்கள். நிச்சயமாய் அவருக்காக காத்திருக்கிற நீங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. புது பலன் அடைவீர்கள், புதிய கிருபைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அந்த நாட்கள் வருகிறது என்று விசேஷமாய் நம்புங்கள். ஐயா, உங்கள் நெருக்கத்திலே, உங்கள் நெருக்கமான சூழ்நிலைகளில் இருந்து அவர் உங்களுக்கு விசாலம் உண்டாக்குவார். அவரே நம்முடைய கர்த்தர். பாருங்கள், சங்கீதம் 4 அற்புதமான ஒரு காரியத்தை, பல்வேறு நெருக்கடிகளிலும் ஆபத்துகளிலும் துஷ்டர்கள் சூழ்ந்திருந்த சூழ்நிலைகளிலும் காணப்பட்ட, பல்வேறு நெருக்கடிகளின் மத்தியிலே காணப்பட்ட, எதிரிகளுக்கும் விரோதிகளுக்கும் மத்தியிலே காணப்பட்ட தாவீது இப்படியாக அந்த சங்கீதத்தை எழுதுகிறார். நன்றாக கவனியுங்கள். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். இன்று நீங்களும் நானும் இந்த இரவு வேளை ஜபங்களிலும் அதிகாலை ஜபங்களிலும் நாம் சொல்ல முடியும், என் நீதியின் தேவனே, ஐயா, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். ஓ மைட்டி காட், இது ஒரு அற்புதமான காரியம், ரகசியம் இருக்கிறது. இந்த ஜெபிக்கும் பொழுது கர்த்தர், பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் இந்த அற்புதமான கர்த்தருடைய தாசனாகிய தாவீது சொல்லுகிறார், என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். பாருங்க, அந்த ஒரு பிரேயர் விண்ணப்பத்தை வைக்கும் பொழுதே அவர் சொல்ற ஒரு அற்புதமான காரியத்தை பாருங்க. நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். ஹல்லேலூயா! எத்தனை ஒரு அற்புதமான நன்றி அறிதல் உள்ள பிரார்த்தனை பாருங்கள். இந்த பிரார்த்தனை, இந்த ஜெபம் ஒன்று நன்றி அறிதல் உள்ள, நன்றி உணர்வு உடைய ஒரு ஜெபமாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா! கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், எல்லாவற்றையும், உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, சவால்கள் இருந்தாலும் சரி, ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என்னையா செய்யலாம்? ஸ்தோத்திரத்தோட கூடிய வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அது என்னையா ஸ்தோத்திரத்தோட கூடியன்னு கேட்டீங்கன்னா, நன்றி அறிக்கை செய்கிறதில்லை. ஐயா, நன்றி அறிதல் உள்ள, நன்றியை செலுத்துகிற ஒரு நல்ல ஒரு நடைமுறைக்கு முதலிலே வாருங்கள். ஸ்தோத்திரத்தோட, நன்றி அறிதலோட உள்ள வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜஸ்ட் நீங்க தெரியப்படுத்தினால் போதும், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அற்புதங்களின் அந்த தேவ வார்த்தையை இந்த தாவீது மட்டும் அறியாது இருந்திருப்பாரா என்ன? பாருங்க, நெருக்கத்திலே இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். தொடர்ந்து பேசுகிறார் பாருங்க. மனுபுத்திரரே, அதோடு விடல, மனுபுத்திரரே, என்னை எதிர்க்கிறவர்களே, எனக்கு விரோதமாய் நிற்கிறவர்களே, எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை நம்பி, நீங்க ஜெயிக்கலான்னு நம்பி, என்னை ஒருவேளை அழித்து விடலாம் என்று நம்பி ஒருவேளை பொய்யை நாடுவீர்கள் அல்லது விரும்புவீர்கள். பொல்லாத மனிதர்களை பார்த்து பேசுகிறார். அதே சமயத்திலே இன்னும் சொல்லுகிறார், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். ஊழியம் பண்றேன், கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன், என்னை அசால்ட்டா பாக்குறீங்களா? ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற எனக்கு கஷ்டங்கள், இன்று இருக்கிற உபத்திரவங்கள், இன்று இருக்கிற பாடுகளை பார்த்து நீங்கள் ஒருவேளை என்னை குறைவாய் நினைக்கிறீர்களா? நன்றாக கவனியுங்கள். பக்தி உள்ளவனை, பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். இன்றைக்கு அவர்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நம்பி ஏமாந்து போகாது. இந்த அற்புதங்களின் ஆண்டவர் நிச்சயமாய், அதிநிச்சயமாய்
அல்லேலூயா. நிச்சயமாய் அதிநிச்சயமாய் அவர்களுக்கு நீதி செய்வார். ஓ மைட்டி காட். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் அவர் உங்களுக்கு நீதி செய்கிற காலம் வருகிறது. அது நிச்சயமாய் விரைவாய் அதிவிரைவாய் வரும். உங்களுக்கு கர்த்தர் நீதி செய்வார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். ஓ க்ளோரி. எத்தனை தைரியமான அற்புதமான வார்த்தை பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. எத்தனை ஒரு உற்சாகமான வார்த்தையை சொல்லுகிறார். இன்னும் பாருங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நான் எப்படி இருந்தா என்ன, நீங்களும் நானும் நம்ப வேண்டும். ஓ, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். அல்லேலூயா, மைட்டி காட். அல்லேலூயா. நன்றாக கவனியுங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். பாருங்கள், ஒருவேளை இவரை விரோதித்தவர்கள் அப்சலோம் போன்று அல்லது தன்னுடைய சொந்த மகன் போன்று அல்லது உடனிருந்தவர்கள் போன்று உடனிருந்து ஒருவேளை உங்களை என்னையும் ஏளனமாய் பார்க்கிறவர்கள் அல்லது உங்களை அநேகர் அவமானமாய் பேசுகிற உடனிருந்தே கெடுக்க நினைக்கிறவர்கள் மத்தியிலே இருந்து பேசுவது போல் பேசுகிறார். நீங்கள் கோபம் கொண்டாலும் கேர்ஃபுல்லா இருங்க, பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எதிரிகள் கூட, விரோதிக்கிறவர்கள் கூட அல்லது எதிராய் ஏளனமாய் பார்க்கிறவர்கள் கூட கெட்டு போகக்கூடாது, அழிந்து போகக்கூடாது என்பதற்காய் நல்ல காரியங்களை போதிக்கிற ஒரு அற்புதமான காரியத்தை இங்கே தாவீது என்கிற அற்புதமான தேவ மனிதன் விவரிக்கிறார். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இவர்கள் எல்லாம் எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவர் யார் என்று சொல்லுகிறார்கள். ஐயா, இப்படியாய் நன்மை வருமா, நன்மை வருமா, எப்படி வரும் என்று சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் தெய்வமே நீர் எனக்கு தந்தீர். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஓ க்ளோரி. இன்றைய அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இரவு ஜெப வேளையிலே நீங்கள் நிச்சயமாய் சொல்ல முடியும், நீங்கள் நிச்சயமாய் சொல்ல வேண்டும். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு நல்ல சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்கிற பாக்கியத்தை கொடுப்பார். இதுவரை நீங்கள் தேவையில்லாமல் சுமந்த, வருத்தப்பட்டு சுமந்த, ஐயா, எல்லாவற்றையும் குறித்து கலங்கி கண்ணீர் விட்ட கதைகளுக்கு, அந்த சோக கதைகளுக்கு இன்று ஒரு முடிவு உண்டாகும்படியாய் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் ஆனந்தத்தை, சந்தோஷத்தை, உங்கள் சமாதானத்தை, அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தாவே, உமது முகத்தின் ஒளியை என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் பிரகாசிக்க செய்வீராக. நீதியின் பலிகளை செலுத்தி நாங்கள் உம்மீதே நம்பிக்கையாயிருக்கிறோம். பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறிந்து என் தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே நின்று கூப்பிடுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளின் கதறல்களுக்கு நீர் செவி கொடுக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். தாவீது சொன்னது போல, என் நீதியின் தேவனே, நாங்கள் கூப்பிடுகையில் எங்களுக்கு செவி கொடும். ஐயா, நன்றி செலுத்துகிறோம். நெருக்கத்தில் இருந்த அநேக பாடுகளிலும் உபத்திரவங்களிலும் வேதனைகளிலும் வியாதிகளிலும் கஷ்டங்களிலும் குடும்ப பிரச்சனைகளிலும் இருந்த நெருக்கங்களிலே இருந்த எங்களுக்கு, ஓ, எங்கள் வாழ்க்கையிலே விசாலம் உண்டாக்கினீரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு இறங்கி எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளும். நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீரே, ஓ, நெருக்கத்தில் இருந்த உம்முடைய பிள்ளைகளுக்கு விசாலம் உண்டாக்கினீர், இன்றும் உண்டாக்குகிறீர். இன்னும் நெருக்கத்திலே இருக்கிற பல்வேறு பாடுகள், உபத்திரவங்கள், கஷ்டங்கள்
துக்கங்கள், வியாதிகள், வருத்தங்களிலே, கடனும் கஷ்டங்களிலே, குடும்ப பிரச்சனைகளிலே, தாறுமாறான குடும்ப வாழ்க்கை சென்று கொண்டிருப்பதினாலே, குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களினாலே, நெருக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விசாலம், ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் உண்டாகும்படியாய் எங்கள் தெய்வமே எங்களுக்கு இறங்கி எங்கள் விண்ணப்பத்தை கேட்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா அந்தகார வல்லமைகளும் இதோடு அடங்கி போகட்டும். எல்லா விதமான உடைய பிள்ளைகளை தொந்தரவு செய்கிற சதி, சூனியங்கள், அந்தகார வல்லமைகள் எல்லாம் இதோடு அடங்கி நிர்மூலமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் இவர்கள் முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடையும்படியாய், என் தெய்வமே உம்மையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்காய் நீர் உம்முடைய ஓ லார்ட், நீர் வானத்தில் இருந்து இறங்கி இவர்கள் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு என் தேவனாகி கர்த்தர் இவர்கள் பெருமூச்சுகளுக்கு ஓ லார்ட் பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு என் தேவனாகி கர்த்தர் விரைவாய், அதிவிரைவாய் அனுக்கிரகம் செய்யும்படியாய், ஆதரவான நல்ல பதில்களை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் அன்பு சகோதர சகோதரிகள் அவருடைய பிள்ளைகளுமாய் சமாதானத்தோടെ படுத்துக்கொண்டு நித்திரை செய்யும்படியாய் கர்த்தாவே நீர் ஒருவரே இவர்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் என்று நம்பிக்கையிலே, விசுவாசத்திலே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீதி செய்யும்படியாய், எங்கள் நீதியின் தேவனே நீரே நீதி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து பாதுகாப்பீராக. எல்லா விதமான துக்கங்கள், துயரங்களிலும் இருந்து கர்த்தரே விடுதலை கொடுத்து விடுவித்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் இன்னும் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் வரப்போகிற ஆண்டு இவர்களுக்கு ஒரு மகிமையின் ஆண்டாய், ஒரு நல்ல அனுக்கிரகத்தின், என் தேவனாகி கர்த்தர் செய்கிற அனுக்கிரகத்தின் ஆண்டாய் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க. தேவ தயவும், தேவ கிருபையும், தெய்வீக சமாதானமும் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகி எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சங்கீத புஸ்தகத்திலே சொல்லி இருக்கிற அற்புதமான காரியங்களைப் போல நீங்களும் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும் என்று சொல்ல முடியும். அதே சமயத்தில் நல்ல ஒரு கீ பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, உடனடியாக தாவீது சொல்கிறார், நெருக்கத்தில் இருந்த எனக்கு நீர் விசாலம் உண்டாக்கினீர். ஏற்கனவே நீர் செய்த நன்மைகளுக்கு நான் நன்றி உள்ளவளாய் இருக்கிறேன். ஏற்கனவே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கிறோம் சுவாமி. எத்தனை நன்மைகள் செய்தீங்கப்பா. நெருக்கத்திலே இருந்தோம், விசாலம் உண்டாக்கினீர். எங்க குடும்பத்தில், சொந்த வாழ்க்கையில், பைனான்ஸ்ல, சகல போராட்டங்களிலும் எங்களுக்கு விசாலம் உண்டாக்கினீரே. இப்பொழுதும் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று சொல்லுகிற அந்த மெத்தடு, அந்த முறை, வழிமுறை, வேதாகம வழிமுறை மிகவும் அற்புதமானது. நீங்கள் நிச்சயமாய் அப்படியாய் ஜெபித்து விடுதலையை, வெற்றியை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுக்கிற மகா மேன்மையான ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.